வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். லாஸ்ட் கிளாஸ் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் இன்ட்ரடக்ஷன் கிளாஸில் சிமெண்ட், காங்க்ரீட், ஸ்டீல் இந்த மெட்டீரியல்ஸோடைய ப்ராப்பர்ட்டிஸ், அதோட பிஹேவியர் இதெல்லாம் பார்த்தோம். அண்ட் அதோட கண்டினியூஷனாக இப்போ ஆர்சிசி டிசைனில் என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, ஸோ அந்த மெத்தட்ஸோடைய எக்ஸ்ப்ளனேஷன், ஸோ இதை தான் கண்டினியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஒரு ஆர்சிசி மெம்பர் பெண்ட் ஆகும்போது எப்படி பிஹேவ் பண்ணோம். ஸோ ஃபஸ்ட் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியும். ஸ்ட்ரெயின்ன்றது டிஃபார்மேஷன் பேஸ் பண்ணி குறிக்கக்கூடிய ஒரு டேர்ம். ஸ்ட்ரெஸ்ஸுன்றது அப்ளை பண்ணக்கூடிய லோடை பொறுத்து சொல்லக்கூடிய ஒரு டேர்ம். ஸோ ஸ்ட்ரெயின் அப்ளை பண்ண இனிஷியல் ஃபேஸில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் ஒரு லீனியர் வேரியேஷன் மாதிரி தான் இருக்கும். அண்ட் அப் டு 0.002 ஸ்ட்ரெயின் வரைக்கும் ஒரு பெண்டிங் மெம்பர் அதில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் எப்படி இருக்குன்னா பேரபோலிக் கர்வாக இருக்கும். அண்ட் ஆஃப்டர் 0.002 ஸ்ட்ரெயினுக்கு அப்புறம் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ஸோ ஸ்ட்ரெஸ்ஸில் எந்த வேரியேஷனும் இருக்காது. அண்ட் ஆஃப்டர் 0.0035 இந்த ஸ்ட்ரெயின் வேல்யூக்கு அப்புறம் அந்த பெண்டிங் மெம்பர் என்ன ஆகும்னா ஒரு கொலாப்ஸ் ஸ்டேஜ் ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் ஒரு பெண்டிங் மெம்பர் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் வேரியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் மாடுலர் ரேஷியோ. மாடுலர் ரேஷியோனா என்னென்னா ரேஷியோ பிட்வீன் எலாஸ்டிக் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் டு எலாஸ்டிக் மாடுலஸ் ஆஃப் காங்க்ரீட். அதாவது யங்ஸ் மாடுலஸ் அப்படின்னு பார்த்துருப்பீங்க. யங்ஸ் மாடுலஸ்னால் என்ன? ஸ்ட்ரெஸ் டிவைடட் பை ஸ்ட்ரெயின். ஸோ ஹூக்ஸ் லாவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஸ்டீலுடைய யங்ஸ் மாடுலஸுக்கும் காங்க்ரீட்டுடைய யங்ஸ் மாடுலஸுக்கும் இடையில் உள்ள ரேஷியோ தான் மாடுலர் ரேஷியோ. இந்த மாடுலர் ரேஷியோ எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மெட்டீரியலை இன்னொரு மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடில் ஈக்குவலன்ட் செக்ஷன் ஆஃப் ஆர்சி மெம்பர். ஸோ ஒரு காங்க்ரீட் செக்ஷனை ஸ்டீலாக மாற்றுறதோ இல்லை ஸ்டீல் செக்ஷனை காங்க்ரீட்டாக மாற்றுறதுக்கோ இந்த மாடுலர் ரேஷியோ யூஸ் ஆகுது. ஸோ ஒரு எக்ஸாம்பிள், எலாஸ்டிக் மாடுலஸோடைய ஃபார்முலான ஸ்ட்ரெஸ் டிவைட் பை ஸ்ட்ரெயின். ஸோ ஒரு பீமில் காங்க்ரீட் ஸ்டீல் ரெண்டும் ஒரே பிணைப்பாக தான் இருக்குது, சரி ஒன்றா தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது டிஃபார்மேஷன் ஆகும்போது ஸ்டீல் காங்க்ரீட் ரெண்டும் ஒரே அளவில் தான் டிஃபார்மேஷன் ஆகிட்டு போகும். ஸோ அப்படி இருக்கும்போது ஸ்ட்ரெயின் கான்ஸ்டன்ட். ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் ஸ்டீல் காங்க்ரீட் ரெண்டுத்துக்கும் எடுத்தோம் அப்படின்னா ஸ்ட்ரெயின் கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ஸ்டீல் டிவைடட் பை யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் காங்க்ரீட் என்ன இருக்குன்னா எஃப்எஸ் பை ஸ்ட்ரெயின் டிவைடட் பை எஃப்சி பை ஸ்ட்ரெயின். எஃப்எஸ்ன்றது ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல், எஃப்சின்றது ஸ்ட்ரெஸ் இன் காங்க்ரீட். ஸோ இதை ரீமாடிஃபிகேஷன் பண்ணும்போது ஸ்ட்ரெயின் கான்ஸ்டன்ட் சொன்னேன் இல்லையா, ஸோ அதை கேன்சல் ஆகிட்டு எஃப்எஸ் பை எஃப்சின்னு இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸுன்றது என்னது? லோட் பை ஏரியா. ஸோ இஎஸ் பை இசி எஃப்எஸ் பை எஃப்சி நீங்கள் டிரைவ் பண்ணியிருந்தோம் இல்லையா. ஸோ இதில் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக லோட் பை ஏரியா சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். P by AS divided by P by AC. ஸோ இதில் லோடு பார்த்திங்கன்னா ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் நம்ம கான்ஸ்டன்ட் லோடு தான் இருக்கும். ஸ்டீல் மேலேயும் காங்க்ரீட் மேலேயும் ஒரே லோடு தான் ஆக்ட் ஆக போகுது. ஸோ அப்போ லோடு கான்ஸ்டன்ட். ஸோ இதை ரீமாடிஃபிகேஷன் பண்ணும்போது லோடு கேன்சல் ஆகிட்டு AC divided by AS. ஸோ இந்த ரேஷியோ வருது. ஸோ அப்போ மாடுலர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ES by EC டெஃபினேஷன் பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் ஃபஸ்ட்டு டெரிவேஷன் படி தட் இஸ் ஈக்குவல் டு FS by FC. அண்ட் அதே மாதிரி செகண்ட் டெரிவேஷன் படி ஏசி பை ஏஎஸ். ஸோ இப்போ ஒரு ஸ்டீல் இருக்குது, அதை காங்க்ரீட்டோட ஏரியாவாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த எம் ஈக்குவல் டு ஏசி பை ஏஎஸ் இது எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏஎஸ் அந்த சைடு போகும்போது ஏரியா ஆஃப் காங்க்ரீட் இஸ் ஈக்குவல் டு மாடுலர் ரேஷியோ இன்ட்டு ஏரியா ஆஃப் ஸ்டீல். ஸோ இந்த பர்பஸ்க்காக தான் மாடுலர் ரேஷியோ யூஸ் ஆகுது. ஒரு பீமில் ஈக்குவலன்ட் செக்ஷன் எப்படி டிரைவ் பண்ணுறாங்கன்னு பார்க்குறோம். ஸோ ஒரு பீம் சைஸ் விட்த் ஸ்மால் பி அண்டு ஹைட் டெப்த்து கேபிட்டல் டி. ஸோ இதில் 3 ஸ்டீல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த 3 ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட்டோட டோட்டல் ஏரியா ஏஎஸ்டி. ஸோ இதை எப்படி மொத்தமாக ஒரே காங்க்ரீட் ஏரியாவை கன்வெர்ட் பண்ணுறோன்றது செகண்ட் டயக்ராமில் பார்த்தீங்கன்னா டோட்டல் ஏரியாவில் அந்த ஸ்டீல் இருக்கக்கூடிய அந்த 3 ஹோல் இருக்குது இல்லைங்களா, அந்த ஹோலோட ஏரியா டெலீட் பண்ணுறாங்க. அந்த ஹோலில் என்ன இருக்குது? ஸ்டீல் ராட் தான் இருக்குது. அதோட ஏரியா ஏஎஸ்டின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அப்போது பி இன்ட்டு டின்றது டோட்டல் ரெக்டாங்கிளோட ஏரியா.
அதில் அந்த ஏஎஸ்டி அந்த ஹோலோட ஏரியாவை சப்ராக்ட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் அந்த ஸ்டீலை வந்து மாடுலர் ரேஷியோ பயன்படுத்தி நம்ம என்ன பண்ணுறோன்னா காங்கிரீட்டோட ஏரியாவை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம். ஸோ ஏரியா ஆஃப் காங்கிரீட் ஈக்குவல் டு என்ன சொல்லியிருந்தோன்னா M × AST நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைடில் பார்த்தது. ஸோ இந்த டோட்டல் ஏரியா பார்க்கும்போது B × D - AST ஹோலை சப்ராக்ட் பண்ணிட்டாங்க, ப்ளஸ் அந்த ஸ்டீலை காங்கிரீட்டாக கன்வெர்ட் பண்ண ஈக்குவலண்ட் ஏரியா. ஸோ இப்படி தான் வந்து ஒரு ஸ்டீல் மெட்டீரியலை காங்கிரீட் மெட்டீரியலாக கன்வெர்ட் பண்ணி டோட்டல் ஏரியா ஆஃப் காங்கிரீட் கால்குலேட் பண்ணுற ப்ரொசீஜர். ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு ஹோல் ரெக்டாங்கிள், அதோட ஏரியா B × D, அதில் 3 ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்குது. அந்த ஹோல் அந்த ஏரியா வந்து காங்கிரீட் இருக்காது. ஸோ அந்த ஹோலில் இருக்கிற ஏரியாவை கழிக்கிறோம். ஸோ அந்த ஏரியா வந்து AST. நெக்ஸ்ட் அந்த ஸ்டீலை வந்து காங்கிரீட்டாக கன்வெர்ட் பண்ணுறோம். அந்த ஸ்டீலை வந்து காங்கிரீட்டாக கன்வெர்ட் பண்ணுற ஈக்குவலண்ட் ஏரியா வந்து M × AST. ஸோ அப்போ டோட்டல் ஏரியா வந்து பார்த்திங்கன்னா B × D டோட்டல் ரெக்டாங்கிள் -AST ஹோல் ஏரியா ப்ளஸ் M × AST ஈக்குவலண்ட் காங்கிரீட் ஏரியா. ஸோ இதுதான் வந்து மாடுலர் ரேஷியோ எதுக்காக யூஸ் பண்ணுறோன்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். டைப்ஸ் ஆஃப் லோட்ஸ். ஸோ எப்படி வந்து ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைனுக்கு IS 456-2000 ஒரு ஸ்டாண்டர்ட் கோட் புக்கை ஃபாலோ பண்ணுறோமோ, அதே மாதிரி லோடிங் கண்டிஷனுக்கும் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் கோட் புக் இருக்குது, IS 875/1987. அந்த கோட் புக் வந்து வேரியஸ் பார்ட்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து டெட் லோடை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. டெட் லோட்னா என்ன அப்படின்னா, நம்ம பில்டிங்கில் இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்டட் ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸ், அதாவது பீம், காலம், இதெல்லாம் வந்து டெட் லோட், அசையாது இல்லைங்களா. அது ஃபஸ்ட்டு கட்டினப்போ எங்கே இருக்கோ அதே தான் கடைசி வரைக்கும் இருக்க போகுது. ஸோ அசைவு இல்லாத லோடு எல்லாமே வந்து டெட் லோடுன்னு சொல்லுவாங்க. அடுத்தது இம்போஸ்ட் லோட் ஆர் லைவ் லோட். ஸோ இது என்னென்னா, ஒரு பில்டிங்குள்ளே அசையக்கூடிய லோடு, அதாவது நாம் ஒரு பில்டிங்கில் குடியிருக்கோம், நாம் கொடுக்கக்கூடிய லோடு வந்து லைவ் லோடுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி நெக்ஸ்ட்டு வின் லோடுன்னு என்னென்னா, வெளியே காற்று அடிக்கும்போது, அதாவது சின்ன ஸ்ட்ரக்சருக்கு ஒரு பெரிய இம்பேக்ட் இருக்காது. இதே வந்து உயரமான ஸ்ட்ரக்சர்னு போகும்போது காற்றோட லோடுனால் பில்டிங் வந்து டேமேஜ் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வின் லோடை கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு வட மாநிலங்களில் பனி பொழிவு அதிகமாக இருக்கும், ஸ்னோ நிலச்சரிவு ஏற்படும், அந்த பனிக்கட்டிகளுடைய சரிவு ஏற்படும். ஸோ இந்த காரணங்களால் ஏற்படக்கூடிய லோட்ஸ் வந்து ஸ்னோ லோட்ஸ். நெக்ஸ்ட்டு எர்த்குவேக் லோட். பூமியில் ஏற்படக்கூடிய அதிர்வின் காரணமாக ஏற்படக்கூடிய லோடு வந்து எர்த்குவேக் லோடுன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் காம்பினேஷன் ஆஃப் லோட்ஸ். ஒரு ஸ்ட்ரக்சரில் என்ன காம்பினேஷன் ஆஃப் லோடு ஆக்ட் ஆகும், எந்த லோடை வச்சு நம்ம டிசைன் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ணுறது வந்து IS 875 Part 5 கொடுத்துருக்காங்க. ஸோ லோட் காம்பினேஷன்ஸ் எக்ஸாம்பிள்ஸ் பார்த்திங்கன்னா டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட். ஸோ பில்டிங்கோடைய ஸ்ட்ரக்சர் வெயிட்டு ப்ளஸ்ஸு நம்மளை மாதிரி நடமாடக்கூடிய ஒரு பொருட்களால் வரக்கூடிய லோடு. ஸோ இது ஒரு காம்பினேஷன். நெக்ஸ்ட்டு டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் ப்ளஸ் வின் லோட். அதே மாதிரி டெட் லோட் ப்ளஸ் லைவ் லோட் ப்ளஸ் எர்த்குவேக் லோட். ஸோ இந்த மாதிரி வேரியஸ் லோட் காம்பினேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரக்சருக்கு எந்த லோட் காம்பினேஷன்ஸ் வச்சு டிசைன் பண்ணணும் அப்படின்றத இந்த கோட் புக்ஸில் வந்து ஸ்டாண்டர்டான ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை பேஸ் பண்ணி தான் நம்ம டிசைன் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணணும். மெத்தட்ஸ் ஆஃப் RCC டிசைன். ஸோ ஒரு RCC ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணுறதுக்கு என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், அல்டிமேட் லோட் மெத்தட், லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஸோ இது 3 மெத்தடும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடுன்றது ஒரு பில்டிங் டிசைன், ஒரு ஸ்ட்ரக்சரல் மெம்பர் டிசைன் பண்ணும்போது அதில் ஆக்ட் ஆகக்கூடிய லோடு ஜஸ்ட் ஒர்க்கிங் லோட், ஜஸ்ட் அது மேலே என்ன லோடு வருமோ அதை கால்குலேட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நம்ம டிசைன் பண்ணுறோம். இது வந்து டிஃப்ளெக்ஷன், ஸ்ட்ரிங்கேஜ், க்ரீப். ஸோ டிஃப்ளெக்ஷன்னா பீம் அலையக்கூடியது, ஸ்ட்ரிங்கேஜ் அப்படின்னா டெம்பரேச்சர் வேரியேஷனால் அந்த சிமெண்ட் காங்க்ரீட் வந்து சுருங்கி விரியலாம். ஸோ அதை வந்து ஸ்ட்ரிங்கேஜ்னு சொல்லுவாங்க. க்ரீப்புன்றது கண்டினியூஸ் லோடிங்னால் நமக்கு வந்து டிஃபார்மேஷன் ஏற்படலாம். ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஃபெயிலியர்லேருந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் சேஃபாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து அல்டிமேட் லோட் மெத்தட். இது எதுக்காக அட்வான்ஸ்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா, சப்போஸ் சடனாக ஒரு ஹெவி லோட், நம்ம நார்மலாக கால்குலேட் பண்ண லோடு விடாமல் எக்ஸ்ட்ராவாக ஒரு லோடு ஆக்ட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் டிசைன் பண்ண ஸ்ட்ரக்சர் வந்து ஃபெயில் ஆகிடும். அதனால் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா அல்டிமேட் லோட் மெத்தட் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ ஒரு பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர் இன்க்ளூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் என்ன லோட் கால்குலேட் பண்ணுறீங்களோ அதில் ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மல்டிப்ளை பண்ணி லோடு இதுதான் டிசைன் லோடு அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு
அந்த டிசைன் லோடுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் மெம்பரை வந்து டிசைன் பண்ணாங்க. ஸோ அந்த மெத்தடில் ஒரு ஃபால்ட் என்ன வந்துச்சுன்னா, ஸோ ஏற்கனவே ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் சொல்லியிருந்தேன் இல்லையா, இது சேஃபாக இருக்குன்னு சொல்லி டிஃப்ளெக்ஷன், ஸ்ட்ரிங்கேஜ், க்ரீப். ஸோ இந்த கண்டிஷன்ஸில் வந்து அல்டிமேட் லோட் மெத்தட் வந்து சேஃப்டி இல்லை. ஸோ அதனால் அதில் வந்து லிமிடேஷன்ஸ் வந்தது. ஸோ இந்த 2 கண்டிஷனுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுறது, அதாவது அல்டிமேட் லோடு வரும்போது ஸோ லிமிட் ஸ்டேட் ஆஃப் கொலாப்ஸ். நெக்ஸ்ட் இன்னொன்று ஷ்ரிங்கேஜ், க்ரீப் அண்டு டிஃப்ளெக்ஷன்ஸ். இந்த கண்டிஷன்ஸ் வந்து சர்வீசபிலிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ லிமிட் ஸ்டேட் ஆஃப் சர்வீசபிலிட்டி. இந்த 2 கண்டிஷனையும் வந்து சேஃப்டி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக கொண்டு வந்த மெத்தட் தான் வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தட். ஸோ லிமிட் ஸ்டேட் மெத்தடில் பார்ஷியல் சேஃப்டி ஃபேக்டர், அதாவது நீங்கள் கண்டுபிடிக்கக்கூடிய ஒர்க்கிங் லோடோட ஒரு 1.5 டைம்ஸ் ஒரு ஃபேக்டர் ஆஃப் சேஃப்டி மல்டிப்ளை பண்ணிவிட்டு அந்த லோடுக்கு டிசைன் பண்ணுவாங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக அதர் கண்டிஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது கவர் சைஸ் ப்ரொவைட் பண்ணுறது, ஒவ்வொரு மெட்டீரியலோடைய ஸ்ட்ரென்த்து லெவல் ஃபிக்ஸ் பண்ணுறது, பர்மிசிபிள் லிமிட்ஸ். ஸோ இது எல்லாமே வச்சு பார்க்கும்போது லிமிட் ஸ்டேட் மெத்தடில் கொலாப்ஸ் கண்டிஷன்லேயும் இது சேஃபாக இருக்கும், நெக்ஸ்ட்டு சர்வீசபிலிட்டி கண்டிஷன்லேயும் இது சேஃபாக இருக்கும். ஸோ இதில் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்தது ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட், நெக்ஸ்ட் அல்டிமேட் லோட் மெத்தட், அதுக்கு அடுத்து வந்து அட்வான்ஸ்மெண்ட் தான் வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தட். அண்டு ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் இன்னமும் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ரீசன் என்ன அப்படின்னா, லிமிட் ஸ்டேட் மெத்தடில் காங்க்ரீட்டில் இருக்கிற டென்ஷன் பார்ட் கம்ப்ளீட்டாக வந்து நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ என்னென்னா, காங்க்ரீட்டில் பாட்டம் ஃபேஸ், அதாவது டென்ஷன் வரக்கூடிய ஜோனில் வந்து காங்க்ரீட் இருந்தும் இல்லாததான் கணக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வாட்டர் டேங்க்லலாம் வந்து கிராக் வந்தது அப்படின்னா லீக்கேஜஸ் வர வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் கிராக் வராமல் இருக்க காங்க்ரீட்டோடைய டென்சைல் ஸ்ட்ரென்த் என்னவோ அதுக்குள்ளே டென்சைல் ஸ்ட்ரெஸ் வர்ற அளவுக்கு வச்சு டிசைன் பண்ணுற மெத்தட் தான் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட். அதாவது திரும்ப சொல்கிறேன், காங்க்ரீட்டு ஒரு குறிப்பிட்ட அளவு டென்சைல் ஸ்ட்ரென்த்து தாங்கும், அந்த லிமிட்டுக்குள்ளே டென்சைல் ஸ்ட்ரெஸ் வர்ற அளவுக்கு மட்டும் லோடு கொடுத்து ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் டிசைன் பண்ணுவாங்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் டேங்க், சிமினி, இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாத்துலேயுமே வந்து என்னென்னா டென்ஷன் கிராக் வரக்கூடாது. ஸோ அப்போ காங்க்ரீட்டோடைய டென்ஷன் ஸ்ட்ரென்த் எவ்வளோ இருக்கோ அதுக்குள்ளே லோடு வர மாதிரி வச்சு டிசைன் பண்ணுவாங்க. இந்த ப்ரொசீஜர் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் மட்டும்தான் இருக்குது. அதனால் ஸோ வாட்டர் டேங்க், சிமினி இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ஸ்க்கெலாம் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் தான் இன்னும் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. மற்ற ஸ்ட்ரக்சர்ஸ்க்கெலாம் வந்து லிமிட் ஸ்டேட் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ டென்ஷன் கிராக் வந்து ஸோ இதில் ஒரு மேஜர் பார்ட் இல்லாததால் டென்ஷன் ஃபோர்ஸ் ஃபுல்லாக ஸ்டீல் எடுத்துக்கும், கம்ப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் மட்டும் காங்க்ரீட் எடுத்துக்கிற மாதிரி லிமிட் ஸ்டேட் மெத்தட் டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த சப்ஜெக்டில் ஆர்சிசி டிசைனில் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அதோடைய ஜென்ரல் பிரின்சிபல்ஸ் மட்டும்தான் இதில் படிப்பீங்க. ப்ராப்ளம்ஸ் வந்து இதில் மேஜராக இருக்காது. உங்களுடைய ப்ராப்ளம்ஸ் ஃபுல்லாகவே லிமிட் ஸ்டேட் மெத்தடை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து வர ஸ்லைட்ஸில் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அதோடைய பிரின்சிபல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஸோ அது எல்லாமே உங்களுக்கு சப்ஜெக்டிவ் டைப் கொஷின்ஸ், அதாவது 2 மார்க் 3 மார்க்ஸ் இந்த மாதிரி ஸ்மால் கொஷின்ஸுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறதுக்கு கான்செப்ட்ஸ் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக இந்த பார்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்லைட். அசம்ஷன்ஸ் இன் ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் ஒன், இந்த மெத்தட் டிசைன் பண்ணும்போது ஒரு குறிப்பிட்ட கண்டிஷன்ஸ் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு ஒரு அசம்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிவிட்டு இதை பேஸ் பண்ணி டிசைன் ப்ரொசீஜர்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ஒன் என்னென்னா, பிளேன் செக்ஷன் பிஃபோர் பெண்டிங் வில் ரிமைன் பிளேன் ஆஃப்டர் பெண்டிங். ஸோ அதாவது என்னென்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு டஸ்டர் எடுத்துக்கங்க. டஸ்டருடைய பகுதியை டாப், பாட்டம், லெஃப்ட், ரைட்னு எடுத்துக்கங்க. இப்போ டஸ்டரோடைய டாப்பில் இருந்து ஒரு லோடு கொடுக்குறீங்க, அந்த டஸ்டர் வளையும். லெஃப்ட் அண்ட் ரைட் பார்ட்டில் இருக்கிற சர்ஃபேஸ் வந்து அந்த டஸ்டருக்கு முன்னாடி எப்படி இருந்ததோ, அதாவது டஸ்டர் வளையிறதுக்கு முன்னாடி எப்படி வந்து ஃப்ளாட்டாக இருந்ததோ அந்த டஸ்டர் வளைஞ்சதுக்கப்புறமும் அந்த சர்ஃபேஸ் ஃப்ளாட்டாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த அசம்ஷன் தான் இதில் மீன் பண்ணுறாங்க. பிளேன் செக்ஷன் பிஃபோர் பெண்டிங் வில் ரிமைன் பிளேன் ஆஃப்டர் பெண்டிங். ஸோ பெண்டிங்க்கு முன்னாடி எப்படி இருக்கோ ஒரு செக்ஷன், ஒரு ஃப்ளாட்டாக எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் பெண்டிங் அப்புறமும் அதே பிளேனில் தான், அதே ஃப்ளாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, பாண்ட் பிட்வீன் ஸ்டீல் அண்ட் காங்க்ரீட் இஸ் பர்ஃபெக்ட் வித்தின் எலாஸ்டிக் லிமிட் ஆஃப் ஸ்டீல். நம்ம வந்து ஸ்டீலுடைய கேரக்டரிஸ்டிக் கர்வ் பார்த்துருக்கோம். ஸோ அதாவது எலாஸ்டிக் லிமிட் வரைக்கும் அது ஒரு
லீனியர் வேரியேஷன் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த எலாஸ்டிக் லிமிட்னா என்ன, லோடை ரிலீஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த ஸ்டீல் ராடு வந்து பழையபடி என்ன பொசிஷனில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி திரும்ப வந்துடும். பிளாஸ்டிக் ஸ்டேஜ்னால் என்னென்னா, நீங்கள் டிஃபார்மேஷன் ஆனதுக்கப்புறம் பழைய நிலைக்கு திரும்ப வராது, அதுதான் பிளாஸ்டிக் ஸ்டேஜ். எலாஸ்டிக் ஸ்டேஜ்ன்றது ஒரு ராடை பிடிச்சி இழுக்கிறோம், லோடு ரிலீஸ் பண்ணும்போது திரும்ப அது பழைய நிலைக்கே வந்து நிற்கிதுன்னும் போது நீங்கள் கொடுத்துருக்கக்கூடிய லோடு எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ எலாஸ்டிக் லிமிட்டுக்குள்ளே இருக்கும்போது ஸ்டீலும் காங்க்ரீட்டும் இடையில உள்ள பிணைப்பு ஒன்றா இருக்கும். ஸோ ரெண்டும் தனித்தனியாக இருக்காது, ரெண்டும் ஒரே மெட்டீரியலில் தான் இருக்கும். நெக்ஸ்ட், ஸ்டீல் அண்ட் காங்க்ரீட் பிஹேவ்ஸ் அஸ் லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியல். ஸோ லீனியர்னால் என்னென்னா, ஒரு ஸ்ட்ரெயிட் லைனாக, அதாவது இன்க்ளைன்டு லைனாக இருக்கிறது, ஒரே நேர்கோடாக அதே சாய்வான கோடாக இருக்கக்கூடியது வந்து லீனியர்னு சொல்லுவாங்க. எலாஸ்டிக்ன்றது என்னென்னா, லோடு அப்ளை பண்ணி நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்க அப்படின்னா பழைய நிலைமைக்கே திரும்ப வரக்கூடிய மெட்டீரியல். ஸோ உங்களோட ஸ்டீல் காங்க்ரீட் ரெண்டுமே வந்து லீனியர் எலாஸ்டிக் மெட்டீரியலாக பிஹேவ் பண்ணும். நெக்ஸ்ட், ஆல் டென்சைல் ஸ்ட்ரெஸ்ஸஸ் ஆர் டேக்கன் பை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட், நன் பை த காங்க்ரீட். ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் கிராக்டு செக்ஷன் அன்கிராக்டு செக்ஷன் ரெண்டு இருக்குது. ஸோ இதில் வந்து கிராக்டு செக்ஷன் வரும்போது, அதாவது டென்சைல் ஸ்ட்ரென்த் வந்து காங்க்ரீட்டு கம்மியாக இருந்து நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால், ஸோ அப்படி இருக்கும்போது காங்க்ரீட்டில் இருக்கிற டென்ஷன் ஜோனை ஃபுல்லாகவே கன்சிடர் பண்ண மாட்டாங்க, ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் மட்டும்தான் டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஃபுல்லாக எடுத்துப்பாங்க. ஸோ அதுதான் இந்த அசம்ஷன். டென்சைல் ஸ்ட்ரெஸ் ஆர் டேக்கன் பை ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் அண்ட் நன் பை த காங்க்ரீட். நெக்ஸ்ட், த ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் அண்ட் காங்க்ரீட் ஆர் ரிலேட்டட் பை எ ஃபேக்டர் நோன் அஸ் மாடுலர் ரேஷியோ. ஸோ ஏற்கனவே மாடுலர் ரேஷியோன்னு ஒரு கான்செப்ட் சொல்லியிருந்தோம். ஸ்ட்ரெஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்க, அதாவது ஸ்ட்ரெஸ் இன் ஸ்டீல் அண்ட் ஸ்ட்ரெஸ் இன் காங்க்ரீட் அந்த ரேஷியோ வந்து வச்சு, மாடுலர் ரேஷியோ வச்சு எப்படி கன்வெர்ட் பண்ணுவாங்கன்றதை முன்னாடியே பார்த்துருந்தோம். ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் அந்த மாடுலர் ரேஷியோ வேல்யூ எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 280 டிவைடட் பை 3 இன்ட்டு எஃப்சிபிசி. எஃப்சிபிசினா ஸ்ட்ரெஸ் இன் காங்க்ரீட் அண்டர் பெண்டிங் கம்ப்ரெஷன். எஃப்ன்ற ஸ்ட்ரெஸ்ஸு, சி காங்க்ரீட், பி பெண்டிங், சி கம்ப்ரெஷன். ஸோ 280 டிவைடட் பை 3 எஃப்சிபிசி. ஸோ இதுதான் வந்து மாடுலர் ரேஷியோட வேல்யூ. ஸோ இந்த ரேஷியோ, மாடுலர் ரேஷியோ வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கேற்ற மாதிரி ஸ்டீலோடைய ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்கும், அதோட ஈக்குவலண்ட் காங்க்ரீட் ஸ்ட்ரெஸ் எவ்வளோ இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறது யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் ஆஃப் ஸ்டீல் அண்ட் காங்க்ரீட் இஸ் ஏ ஸ்ட்ரெயிட் லைன் அண்டர் ஒர்க்கிங் லோட். ஸோ நம்ம ஒரு பெண்டிங் மெம்பருடைய பிஹேவியர் பார்த்தோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட ஸ்ட்ரெயின் வரைக்கும் பேராபோலிக், அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஸ்டீல் அண்ட் காங்க்ரீட்டுக்கு இடையில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் இது வந்து என்ன எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். அதுவும் வந்து இட் இஸ் அண்டர் ஒர்க்கிங் லோட், அல்டிமேட் லோட் கிடையாது. ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் ஒர்க்கிங் லோட் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அண்டர் ஒர்க்கிங் லோட் ஸ்டீல் அண்ட் காங்க்ரீட் இது ரெண்டு மெட்டீரியலுக்கும் ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும்னா ஸ்ட்ரெயிட் லைனாக தான் இருக்கும். ஸோ அதாவது ஒரு இன்க்ளைன்டு ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும். டைப்ஸ் ஆஃப் செக்ஷன் ஆஃப் ஆர்சிசி பீம். ஸோ இது ஏற்கனவே சொல்லியிருந்தேன், கிராக்டு அண்ட் அன்கிராக்டு செக்ஷன் ரெண்டு இருக்குது அப்படின்ட்டு. ஸோ கிராக்டு செக்ஷன் அன்கிராக்டு செக்ஷன்னா அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஒரு பீம் இருக்குது, ஈக்குவலன்ட் காங்க்ரீட் ஏரியா இங்கே மார்க் பண்ணியிருக்காங்க. இந்த பீமில் ரெண்டு ஸ்கெட்ச் கொடுத்துருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்கெட்சில் பார்த்தோம்னா பாட்டமில் இருக்கிற பீமுடைய பார்ட் வந்து டாட்டட் லைன்ஸ் இருக்காது. செகண்ட் ஸ்கெட்சில் இருக்கிற பாட்டம் பார்ட் வந்து டாட்டட் லைன் கொடுத்துருப்போம். ஸோ இது என்ன மீனிங் அப்படின்னா, கீழே ஒரு எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஈக்குவலண்ட் ஸ்ட்ரெஸ் இன் காங்க்ரீட்ன்ற மாதிரி கன்வெர்ட் பண்ணியிருப்போம் எஃப்எஸ்டி பை எம். ஸோ இது வந்து பாட்டமில் ஏற்படக்கூடிய, இந்த பகுதியில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸு. ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்ட்ரெஸ் இன் காங்க்ரீட் இன் பெண்டிங் டென்ஷன். ஸோ எஃப் வந்து ஸ்ட்ரெஸ், சி வந்து காங்க்ரீட், பி வந்து பெண்டிங், டி வந்து டென்ஷன். ஸோ இது வந்து 0.7 ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஃப்சிகே. எஃப்சிகேன்றது என்னது, லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம், M10, M20, M25 இந்த மாதிரி நிறைய காங்க்ரீட் கிரேட்ஸ் பார்த்துருந்தோம். ஸோ அதில் இந்த M10, 20, 25 இதெல்லாம் வந்து
காங்கிரீட்டோடைய கேரக்டரிஸ்டிக் ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லியிருப்போம், அதாவது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த்து. ஸோ அது வந்து அந்த 20ன்றது 20 Nm/mm² கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் தாங்கக்கூடிய காங்கிரீட். அதே மாதிரி M10ன்றது 10 Nm/mm² கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரென்த் தாங்கக்கூடிய ஒரு காங்கிரீட். ஸோ நம்ம என்ன டைப் ஆஃப் காங்கிரீட் யூஸ் பண்ணுறோம், எந்த கிரேட் ஆஃப் காங்கிரீட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்றத பற்றி, இப்போ M20 காங்கிரீட் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா FCKன்றதில் 20 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 0.7 √20 என்ன வேல்யூ வருமோ அதுதான் அந்த காங்கிரீட்டோடைய டென்சைல் ஸ்ட்ரென்த்து. அந்த டென்சைல் ஸ்ட்ரென்த்துக்குள்ளேயே உங்களுடைய டென்சைல் ஸ்ட்ரெஸ் இருக்குது அப்படின்னா, உதாரணத்துக்கு ஒரு 3 MPa வந்து காங்கிரீட்டோடைய டென்சைல் ஸ்ட்ரென்த் அப்படின்னா 2.5 MPa தான் நீங்கள் டென்சைல் ஸ்ட்ரெஸ் கொடுக்குறீங்க. நீங்கள் கொடுக்கக்கூடிய லோடுனால் பாட்டம் பார்ட்டில் ஏற்படக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3ன்ற வேல்யூவோட கம்மியாக இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பாட்டமில் டென்ஷன் கிராக் வராது. காரணம் ஏன்னா காங்கிரீட் வந்து அந்த டென்ஷனை தாங்கிக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது அந்த செக்ஷன் வந்து அன்கிராக்டு செக்ஷன் சொல்லுவாங்க. ஸோ அந்த செக்ஷனில் ஹோல் காங்கிரீட் ஏரியாவும் எடுத்துப்போம். அண்ட் அந்த ஸ்டீல் ராட்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஸ்டீல் ராட்ஸோடைய ஈக்குவலண்ட் காங்கிரீட் ஏரியாவும் எடுத்துப்போம். ஸோ இதை பேஸ் பண்ணி டிசைன் பண்ணுற செக்ஷன்ஸ் வந்து அன்கிராக்டு செக்ஷன். ஸோ மறுபடியும் ரிப்பீட் பண்ணுறேன். ஒரு பீமுக்கு யூஸ் பண்ணக்கூடிய காங்கிரீட் M20 கிரேட் காங்கிரீட்டாக இருந்தால், ஸோ இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணும்போது 0.7 √20 இது சப்ஸ்டியூட் பண்ணும்போது உதாரணத்துக்கு கரெக்டாக கால்குலேட் பண்ணலை, உதாரணத்துக்கு ஒரு 3 MPa வருது அப்படின்னும்போது அந்த காங்கிரீட்டோடைய டென்சைல் ஸ்ட்ரென்த்து கேரிங் கெப்பாசிட்டி வந்து 3 MPa. நீங்கள் அதில் பெண்டிங் லோடு அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணும்போது அந்த இடத்துல டென்சைல் ஸ்ட்ரெஸ், அதாவது பாட்டம் ஆஃப் த பீமில் டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்து அந்த 3 MPa குறைவாக வந்தால், அதாவது 2.5 இல்லை 2 MPa இந்த மாதிரி வந்ததுன்னா உங்களுக்கு அங்கே டென்ஷன் கிராக் எதுவும் ஏற்படாது, டென்ஷனில் ஃபெயிலியர் எதுவும் ஏற்படாது. ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரீட்டோடைய ஃபுல் ஏரியாவையும் எடுத்துப்பாங்க, ப்ளஸ் அந்த ஸ்டீலை வந்து ஈக்குவலண்ட் காங்கிரீட் ஏரியாவை கன்வெர்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், சப்போஸ் அந்த 3 MPa ஜாஸ்தியாக, அதாவது ஒரு 3.5 இல்லை 4 MPa டென்சைல் ஸ்ட்ரெஸ் வருது அப்படின்னா உங்களுடைய காங்கிரீட் கண்டிப்பாக வந்து கிராக் விட ஆரம்பிக்கும். ஸோ அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, டென்ஷன் ஜோனில் இருக்கக்கூடிய காங்கிரீட்டை வந்து ஃபுல்லாகவே நெக்லெக்ட் பண்ணிடுவாங்க. எந்தவித லோட் கால்குலேஷனுக்கும் டிசைன் கால்குலேஷனுக்கும் எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ ஒரு சென்டரில் ஒரு லைன் போகுது இல்லைங்களா, சென்டர் லைன், அதுக்கு மேலே இருக்கக்கூடிய காங்கிரீட், இந்த போர்ஷன் டாப் போர்ஷனில் இருக்கிற காங்கிரீட் மட்டும்தான் வந்து கம்ப்ரெஷனை வந்து தாங்கும். நெக்ஸ்ட், பாட்டமில் ஈக்குவலண்ட் காங்கிரீட் ஏரியாவை கன்வெர்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸ்டீலை, ஸோ அந்த ஏரியா வந்து உங்களுக்கு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்கும். ஸோ இதுதான் வந்து அன்கிராக்ட் அண்ட் கிராக்டு செக்ஷனுக்குள்ளே டிஃப்ரென்ஸ். ஸோ டென்சைல் ஸ்ட்ரென்த்தை விட கம்மியாக டென்சைல் ஸ்ட்ரெஸ் வந்ததுன்னா, அதாவது காங்கிரீட்டோடைய டென்சைல் ஸ்ட்ரென்த்தை விட நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருந்தால் காங்கிரீட்டோடைய டென்ஷன் ஜோனையும் நம்ம கணக்கில் எடுத்துப்போம். அந்த செக்ஷனுக்கு பேர் வந்து அன்கிராக்டு செக்ஷன். இதே காங்கிரீட்டோடைய டென்சைல் ஸ்ட்ரென்த்தை விட நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் அந்த கண்டிஷனில் காங்கிரீட்டில் இருக்கிற டென்ஷன் ஜோன் ஃபுல்லாகவே நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுவோம். காங்கிரீட்டோடைய கம்ப்ரெஷன் ஜோனை மட்டும்தான் கணக்கில் எடுத்துப்பாங்க. ஸ்டீலோடைய ஏரியாவை வந்து டென்ஷன் ஜோனுக்கு கன்சிடர் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட், ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன் இன் ஏ பெண்டிங் மெம்பர். ஸோ ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருந்தேன்னா, பாட்டம் பார்ட்டில் இருக்கக்கூடிய காங்கிரீட்டை வந்து கன்சிடர் பண்ண மாட்டாங்க, பாட்டம்ன்றதை விட டென்சைல் ஜோனில் இருக்கிறது. ஸோ ஒரு பீமில் வந்து பாட்டம் பார்ட்டில் தான் வந்து டென்ஷன் வந்து ஏற்படும். இதே லோட் ரிவர்சல் ஏற்படும் போது டாப்பில் டென்ஷன் ஏற்படலாம். ஸோ ஜென்ரல் பிஹேவியர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டாப்பில் தான் லோட் அப்ளை பண்ணுவோம். ஸோ சிம்பிளி சப்போர்ட்டட் பீமாக இருந்ததுன்னா பாட்டமில் தான் வந்து டென்ஷன் ஏற்படும். ஸோ அதனால் பாட்டமில் இருக்கக்கூடிய காங்கிரீட் ஏரியாவை ஃபுல்லாக வந்து நெக்லெக்ட் பண்ணிடுறோம். அதனால தான் அது டாட்டட் லைனில் போட்டிருக்காங்க. மேலே இருக்கக்கூடிய பிளாக் வந்து கம்ப்ரெஷன் ஜோன். ஸோ அதை மட்டும் தான் வந்து டிசைன் கன்சிடர் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட், கீழே வந்து ஸ்டீல் ராடை வந்து ஈக்குவலண்ட் காங்கிரீட் ஏரியாவை கன்வெர்ட் பண்ணும்போது M/AST அதை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டிசைனை கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு பெண்டிங் மெம்பருடைய இல்லை பிளாக். ஸோ அதுக்கு ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சென்டர் லைன் இருக்குது இல்லையா,
அந்த கம்ப்ரெஷன் ஜோன் அந்த டென்ஷன் ஜோன் டிவைட் பண்ணக்கூடிய சென்டர் லைன் இருக்கு இல்லையா, அந்த சென்டர் லைன்லேருந்து உங்களுடைய கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் வந்து ஒரு லீனியர் வேரியேஷன் இருக்கும். ஸோ அதாவது 0லேருந்து ஆரம்பித்து எஃப்சிபிசி அப்படின்ற ஒரு மேக்ஸிமம் வேல்யூ வரைக்கும் ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் இருக்கும். அதே மாதிரி பாட்டம் சைட் டென்ஷன் சைடில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டட் லைனில் போட்டிருப்போம். ரீசன் என்னென்னா எல்லா இடத்துலையும் வந்து டென்ஷன் வேரியேஷன்ஸ் காட்டலை, ஏன்னா அந்த டென்ஷன் ஏரியா நம்ம நெக்லெக்ட் பண்ணிடுறோம். ஸோ ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் ஏரோ காமிச்சிருக்காங்க. ஸோ அது எதனால் அப்படின்னா நமக்கு ஸ்டீல் ராட் எந்த பொசிஷனில் இருக்கோ அங்கே மட்டும்தான் உங்களுக்கு வந்து டென்சைல் ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டன்ஸ் வரப்போகுது. ஸோ அதனால் அந்த இடத்துல மட்டும் ஒரு ஏரோ மார்க் காமிச்சு அதை வந்து FST/m அதில் ஒரு மாடுலர் ரேஷியோவில் கன்வெர்ட் பண்ணி ஈக்குவலன்ட் காங்கிரீட்டில் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸாக வந்து கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பெண்டிங் மெம்பரில் ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷன். ஸோ கம்ப்ரெஷன் ஜோனில் 0லேருந்து ஆரம்பித்து FCBC வரைக்கும் போகுது. இதே டென்ஷன் ஜோனில் ஒரே ஒரு பார்ட்டில் மட்டும்தான் அந்த ஸ்ட்ரெஸ் லைன் காட்டுறோம், வேறு எங்கேயுமே வந்து ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் இருக்காது. நம்ம அப்ளை பண்ணக்கூடிய லோடிங் கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பீமுடைய செக்ஷன்ஸ் வந்து 3 டைப் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த கிராஃப் எடுத்துப்போம். ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் கிராஃப் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதில் இருக்கக்கூடிய FCBC அப்படின்றது காங்க்ரீட்டில் அந்த காங்க்ரீட் தாங்கக்கூடிய அதிகபட்ச லோடோடைய அளவு ஸ்ட்ரெஸ்ஸுடைய அளவு தான் வந்து FCBC. ஸோ அந்த அளவுக்கு மேலே தாண்டிச்சு அப்படின்னா அந்த காங்க்ரீட் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ இந்த FCBCயோட வேல்யூ வந்து கோட் புக்கில் ஒவ்வொரு கிரேட் ஆஃப் காங்க்ரீட்டுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வேல்யூவை தாண்டுறோம் அப்படின்ற பட்சத்தில் அந்த காங்க்ரீட் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி FST/m இருக்கு இல்லையா. ஸோ ஒவ்வொரு ஸ்டீல் கிரேட் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய Fe250 Fe415 ஸோ எந்த ஸ்டீல் யூஸ் பண்ணுறோமோ அந்த ஸ்டீலுக்குன்ட்டு தாகக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரெஸ் அதிகபட்சம் பர்மிட் பண்ணக்கூடிய டென்சைல் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்றத கோட் புக்கில் ப்ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. அந்த வேல்யூவை வந்து தாண்டிச்சு அப்படின்ற பட்சத்தில் ஸ்டீல் வந்து ஃபெயிலியர் ஆகிடும். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் பேலன்ஸ்டு செக்ஷன். ஸோ பேலன்ஸ்டு செக்ஷன்னா என்னென்னா காங்க்ரீட்டும் ஸ்டீலும் ஒரே டைமில் அந்தந்த மெட்டீரியல் தாங்கக்கூடிய மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் லெவலில் ரீச் ஆகிருக்கும். உதாரணத்துக்கு FCBC வந்து ஒரு 7 MPa அப்படின்னும்போது FST வந்து ஒரு 200 MPa அப்படின்னும்போது காங்க்ரீட் ஸ்டீல் ஸோ கம்ப்ரெஷன் ஜோன் டென்ஷன் ஜோன் 2 ஏரியாவிலுமே உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வேரியேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸிமம் பர்மிசிபிள் லிமிட் இருக்கு இல்லையா. ஸோ FCBC 7 MPa FST 200 MPa கரெக்டாக ரீச் ஆகிருக்கும். ஸோ 2 மெட்டீரியலும் அட் அ டைம் ஒன்றா தான் ஃபெயிலியர் ஆகும். ஸோ காங்க்ரீட் தனியாக ஸ்டீல் தனியாக ஃபெயிலியர் ஆகாது. ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ்டு செக்ஷன். ஸோ 2 மெட்டீரியலும் ஒரே டைமில் மேக்ஸிமம் பர்மிசிபிள் லிமிட்டை ரீச் ஆகிடும். அந்த லிமிட்டை தாண்டும் பட்சத்தில் 2ம் ஒரே டைமில் ஃபெயில் ஆகும், 2ம் தனித்தனியாக ஃபெயில் ஆகாது. நெக்ஸ்ட் அண்டர் ரீன்ஃபோர்ஸ்டு செக்ஷன் அப்படின்னா என்னென்னா ஸோ ஒரு பீம் செக்ஷனில் பேலன்ஸ்டு செக்ஷனுக்கு வழங்கக்கூடிய ஸ்டீல் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் அளவை விட குறைவாக கொடுக்கும்போது ஸோ அப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் வந்து ஸ்டீல் தான் ஃபஸ்ட்டு ரீச் ஆகும், காங்க்ரீட்டில் அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ரீச் ஆகிருக்காது. ஸோ மேக்ஸிமம் பர்மிசிபிள் லிமிட்னு ஒன்று சொன்னேன் இல்லையா. ஸோ அந்த லிமிட் வந்து ஸ்டீல் ஃபஸ்ட்டு ரீச் ஆகிடும், ஏன்னா தேவையான அளவோட குறைவாக கொடுத்துருக்கோம். ஸோ அப்படின்னும்போது அல்டிமேட் ஸ்ட்ரெஸ் ஃபஸ்ட்டு ஸ்டீலில் ரீச் ஆகிடும், காங்க்ரீட்டில் வந்து அந்த மேக்ஸிமம் பர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகிருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது காங்க்ரீட் சேஃபாக இருக்கும், ஸ்டீல் வந்து ஃபெயிலியர் ஆகக்கூடிய சான்சஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற கண்டிஷனில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வந்து பொறுமையாக நீண்டு அதுக்கப்புறம் தான் உடையும். ஸோ அப்படி இருக்கும்போது ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இல்லையா, ஸ்டீல் வந்து நீண்டு விழுறதால ஒரு டேமேஜ் ஏற்படக்கூடிய இடத்துல உள்ளே இருக்கிறவங்க தப்பிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்றதால சொல்லியிருந்தோம் இல்லையா. ஸோ அந்த கண்டிஷன் தான். ஸோ அண்டர் ரீன்ஃபோர்ஸ் செக்ஷன் கொடுக்கும்போது ஸ்டீல் வந்து கொஞ்சம் நீண்டு அதுக்கப்புறம் தான் ஃபெயிலியர் ஆகிறதால ஃபெயிலியர் வந்து உடனே நடக்காது, கொஞ்சம் டைம் எடுத்து தான் வந்து ஃபெயிலியர் அக்கர் ஆகும். இதே ஓவர் ரீன்ஃபோர்ஸ்டு செக்ஷன் அப்படின்னா என்னென்னா அந்த பேலன்ஸ்டு செக்ஷனில் வழங்கக்கூடிய ஸ்டீல் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் அளவை விட அதிகமாக வந்து ஸ்டீல் ப்ரொவைட் பண்ணியிருப்போம். அந்த ஸ்டீல் அளவு அதிகமாக கொடுத்ததால் என்ன ஆகுதுன்னா ஸ்டீல் வந்து மேக்ஸிமம் பர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகிறதுக்கு முன்னாடியே காங்க்ரீட் வந்து மேக்ஸிமம் பர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகிடுது. ஸோ அந்த பட்சத்தில் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீல் வந்து உடையாமல் சேஃபாக இருக்குது,
பட் காங்க்ரீட் வந்து மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு மேலே ஸ்ட்ரெஸ் அப்ளை ஆகும்போது என்ன ஆகுது, காங்க்ரீட் ஃபெயில் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ காங்க்ரீட் ஃபெயிலியர் ஆக ஸ்டார்ட் ஆகும்போது காங்க்ரீட் என்ன மெட்டீரியல், பிரிட்டில் மெட்டீரியல். ஸோ அப்போ நொறுங்கி உடனடியாக அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ உள்ளே யாரோ இருக்காங்க அப்படின்னா வெளியே தப்பிச்சு வர்றது கூட ஒரு நேரம் இருக்காது. ஸோ சடன் ஃபெயிலியராக இருக்கும். ஸோ அதனால் ஓவர் ரீன்ஃபோர்ஸ்டு செக்ஷனை வந்து மேக்ஸிமம் ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. பேலன்ஸ்டு செக்ஷன் இல்லைனா அண்டர் ரீன்ஃபோர்ஸ் செக்ஷன் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட், மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். ஸோ இந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு பின்னாடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஒன்று வந்து கம்ப்ரெஷன் ஃபோர்ஸை வச்சு பண்ணியிருக்கோம், இன்னொன்று வந்து டென்ஷன் ஃபோர்ஸை வச்சு பண்ணியிருக்கோம். ரெண்டு ஃபார்முலாவுமே மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் தான். ஸோ இதில் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வச்சு உள்ள ஃபார்முலாவை எதுக்கு யூஸ் பண்ணணும், டென்சைல் ஃபோர்ஸை வச்சு யூஸ் பண்ணுற ஃபார்முலாவை எதுக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இதில் என்ன வேரியேஷன், இதை வந்து இந்த செக்ஷன் வச்சு தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். பேலன்ஸ்டு செக்ஷன்னும் போது நமக்கு ரெண்டு இடத்துலையுமே ஸ்ட்ரெஸ் வந்து பெர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகுது இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ரெண்டு ஃபார்முலாவும் பயன்படுத்தினாலும் நமக்கு மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஒரே வேல்யூ தான் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே வந்து நம்ம பயன்படுத்தலாம். அண்டர் ரீன்ஃபோர்ஸ் செக்ஷன் இருக்கும்போது என்ன சொல்லியிருந்தேன்னா, ஸ்டீலுக்கு வந்து பெர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகும், காங்க்ரீட்டுக்கு வந்து ரீச் ஆகிருக்காதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த ஃபார்முலாவில் எஃப்சிபிசி ரீச் ஆகிருக்காது. ஸோ அந்த கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் வச்சு ஒரு ஃபார்முலா போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ஃபார்முலாவில் அந்த காங்க்ரீட் வந்து எஃப்சிபிசின்ற ஸ்ட்ரெஸ் வேல்யூ ரீச் ஆகிருக்காது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு ஃபார்முலா யூஸ் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது இல்லையா, டென்ஷனை வச்சு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஃபார்முலா இருக்குது இல்லையா, அந்த ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட், ஓவர் ரீன்ஃபோர்ஸ்டு செக்ஷன். ஓவர் ரீன்ஃபோர்ஸ் செக்ஷனுக்கு என்ன சொல்லியிருந்தேன், ஸ்டீலில் வந்து பர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகிருக்காது, அதே சமயம் காங்க்ரீட்டில் வந்து பர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ காங்க்ரீட்டில் உள்ள ஸ்ட்ரெஸ் வந்து எஃப்சிபிசி வந்திருக்கும், இதே வந்து ஸ்டீல் இருக்க ஏரியாவில் உங்களுக்கு பர்மிசிபிள் லிமிட் எஃப்எஸ்டி அந்த அளவுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் வந்து ரீச் ஆகிருக்காது. ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஃபார்முலா எஃப்சி கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் வச்சு போட்டிருக்கோம் இல்லையா, அந்த ஃபார்முலாவை தான் வந்து மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸுக்கு எடுத்துக்கணும். இதே வந்து டென்ஷன் இருக்கக்கூடிய மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ணுறேன், பேலன்ஸ்டு செக்ஷனாக இருந்தால் கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ், கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், டென்சைல் ஃபோர்ஸ், ஸோ இதை பயன்படுத்தி கண்டுபிடிக்கக்கூடிய மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் கால்குலேஷன் வந்து பயன்படுத்தலாம். அண்டர் ரீன்ஃபோர்ஸ்டாக இருந்தால் ஸ்டீலில் மட்டும் தான் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகிருக்கும். ஸோ அதனால் டென்ஷன் ஃபோர்ஸ் பயன்படுத்தி கண்டுபிடிக்கக்கூடிய கால்குலேஷன் தான் வந்து மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் யூஸ் பண்ணணும். ஸோ அதாவது இரண்டாவது ஃபார்முலா மட்டும் தான் யூஸ் பண்ணணும், முதல் எடுத்து யூஸ் பண்ண முடியாது. ஓவர் ரீன்ஃபோர்ஸ்டு செக்ஷனில் காங்க்ரீட்டில் தான் வந்து மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸ்டீலில் வந்து ரீச் ஆகிருக்காது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் ஃபஸ்ட்டு ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண முடியும், அதாவது கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வச்சு கண்டுபிடிச்ச மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை தான் யூஸ் பண்ண முடியும். டென்சைல் ஃபோர்ஸ், இரண்டாவதாக இருக்கிற டென்சைல் ஃபோர்ஸை வச்சு கண்டுபிடிக்கிற மூமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலாவை பயன்படுத்த முடியாது. கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். ஸோ ஒரு பீம் செக்ஷனில் டென்ஷன் ஜோனில் இருக்கிற காங்க்ரீட் நெக்லெக்டட் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதனால தான் இந்த பீம் டயக்ராமில் டென்ஷன் ஜோனில் இருக்கிற பீமுடைய லைன்ஸை வந்து டாட்டட் லைனில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கோம். டாப் பார்ட், அதாவது மிடில் ஒரு லைன் இருக்குது, அந்த லைனுக்கு மேலே இருக்கக்கூடிய கம்ப்ரெஷன் ஜோனில் இருக்கிற காங்க்ரீட்டோட லைன்ஸ் வந்து சாலிட் லைன்ஸ், அதாவது கண்டினியூஸ் லைன்ஸாக இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, ஒரு பீமில் டைமென்ஷன் பார்த்திங்கன்னா விட்த்து பி இருக்குது, டோட்டல் டெப்த்து கேபிட்டல் டி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து டாப்பில் இருந்து ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் டெப்த் வரைக்கும் தான் வந்து ஸ்மால் டி அப்படின்னு ஒரு டைமென்ஷன் நோட் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பீமுடைய டோட்டல் டைமென்ஷன் கேபிட்டல் டி. ஸோ இதில் ஸ்டீல் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட்டுக்கு கீழே உள்ள காங்க்ரீட் பார்ட் இருக்கு இல்லைங்களா, ஸோ அது எதுக்காக போடுறோம் அப்படின்னா, அந்த ஸ்டீல் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மாஸ்பியரில் எக்ஸ்போஷர் ஆகி கரோஷன், அதாவது துரு பிடிச்சி போகுது இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக கீழே வந்து காங்க்ரீட் கவர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெப்த்தை சப்ராக்ட் பண்ணோம்னா வரக்கூடியது தான் ஸ்மால் டி. ஸோ அதாவது ஓவரால் டெப்த்தில் அந்த ஸ்டீல் ரீன்ஃபோர்ஸ்மெண்ட் சென்டர்லேருந்து பீமுடைய பாட்டம் வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கவர் காங்க்ரீட் இருக்கு இல்லையா, அந்த காங்க்ரீட்டை டெலீட் பண்ணோம் அப்படின்னா வரக்கூடிய மிச்ச டெப்த்து தான் வந்து எஃபெக்டிவ் டெப்த் அப்படின்னு சொல்கிறாங்க, அதுதான் ஸ்மால் டி.
ஸோ இப்போ அந்த கம்ப்ரெஷன் ஜோன் டெப்த் எவ்வளோ அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ அது எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்ட்ரெஸ் டயக்ராம் எடுத்துக்கங்க. 2 ட்ரையாங்கிள் ஷேப் இருக்குது இல்லைங்களா? ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள் ரூல் படி 2 ட்ரையாங்கிளுடைய பேஸ் ரேஷியோவும் அதே ட்ரையாங்கிள்ஸோடைய ஹைட் ரேஷியோவும் வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ அதாவது இந்த ட்ரையாங்கிளில் ஃபஸ்ட்டு டாப் ட்ரையாங்கிளோடைய ஹைட் வந்து எக்ஸ் மேக்ஸ், பாட்டம் ட்ரையாங்கிளோடைய ஹைட் வந்து ஸ்மால் டியில் எக்ஸ் மேக்ஸை கழிச்சோம்னா அதுதான். ஸோ டி மைனஸ் எக்ஸ் மேக்ஸ், அதாவது பாட்டம் ட்ரையாங்கிளோடைய ஹைட்டு டிவைடட் பை டாப் ட்ரையாங்கிளோட ஹைட்டு. ஸோ இந்த ரேஷியோ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா பாட்டம் ட்ரையாங்கிளுடைய பேஸ் டிவைடட் பை டாப் ட்ரையாங்கிளுடைய பேஸ். ஸோ இந்த ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் என்ன இருக்குன்னா டி மைனஸ் எக்ஸ் மேக்ஸ் டிவைடட் பை எக்ஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு எஃப்எஸ்டி பை எம் டிவைடட் பை எஃப்சிபிசி. ஸோ டி மைனஸ் எக்ஸ் மேக்ஸ்ன்றது பாட்டம் ட்ரையாங்கிளுடைய ஹைட்டு, எக்ஸ் மேக்ஸ்ன்றது டாப் ட்ரையாங்கிளுடைய ஹைட் ஈக்குவல் டு, ஸோ நியூமரேட்டரில் வந்து பாட்டம் ட்ரையாங்கிளுடைய வேல்யூ இருக்குது இல்லையா? ஸோ அதே மாதிரி ஹைட் ரேஷியோலையும் பாட்டம் ட்ரையாங்கிளுடைய பேஸ் ரேஷியோலையும் பாட்டம் ட்ரையாங்கிளுடைய பேஸ் வேல்யூ எஃப்எஸ்டி பை எம், நெக்ஸ்ட்டு டினாமினேட்டரில் டாப் ட்ரையாங்கிளுடைய வேல்யூ, ஸோ டாப் ட்ரையாங்கிளுடைய பேஸ் வேல்யூ வந்து எஃப்சிபிசி. ஸோ இந்த ரேஷியோ படி எக்ஸ் மேக்ஸ் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா டி டிவைடட் பை 1 ப்ளஸ் எஃப்எஸ்டி பை எம் இன்ட்டு எஃப்சிபிசி. ஸோ இதுதான் வந்து எக்ஸ் மேக்ஸ் உடைய ஃபார்முலா. இந்த டெப்த்தை இந்த ஃபார்முலா பயன்படுத்தி தான் கண்டுபிடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் இதுலேயே ஒரு சிம்பிளிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, இந்த எக்ஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு டி டிவைடட் பை 1 ப்ளஸ் எஃப்எஸ்டி பை எம் எஃப்சிபிசி இருக்கு இல்லையா? இதில் டி மட்டும் தனியாக எடுத்திங்கன்னா மிச்சம் உள்ள ஃபார்முலா, அதாவது 1 டிவைடட் பை 1 ப்ளஸ் எஃப்எஸ்டி டிவைடட் பை எம் எஃப்சிபிசி, இந்த வேல்யூக்கு பேர் வந்து கே அப்படின்னு ஒரு வேல்யூ டினோட் பண்ணுறாங்க. எதுக்காக அதை தனியாக எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் மாடுலர் ரேஷியோட வேல்யூ என்ன சொல்லியிருந்தோம் அசம்ஷனில் 280 டிவைடட் பை 3 டைம் எஃப்சிபிசின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா கேவோட வேல்யூ என்ன ஆகுனா 280 டிவைடட் பை 280 ப்ளஸ் 3 எஃப்எஸ்டின்னு வரும். ஸோ அதாவது உங்களுக்கு இருக்கிற மாடுலர் ரேஷியோ எம் இருக்கிற ஏரியாவில் 280 டிவைடட் பை 3 எஃப்சிபிசி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இந்த கே ஃபார்முலா வந்து இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிடும். ஸோ அப்படி ஆகும்போது என்னென்னா ஸ்டீலோடைய பர்மிசிபிள் டென்சைல் ஸ்ட்ரென்த் என்ன அப்படின்னு தெரிஞ்சாலே கே வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அந்த சிம்பிளிஃபிகேஷனுக்காக தான் அந்த கேன்னு ஒரு டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ எக்ஸ் மேக்ஸோட ஃபார்முலா என்னவாக இருக்கும், டி மட்டும் வெளியே எடுத்தால் மிச்ச பார்ட்லாம் வந்து கேன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அப்போ எக்ஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு டி. ஸோ எக்ஸ் மேக்ஸ் ஃபார்முலா வந்து கேடி அப்படின்னு சொல்கிறாங்க. கேன்றது எஃப்எஸ்டி வேல்யூ தெரிஞ்சால் போதும், இந்த கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இதுதான் வந்து கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ், அதாவது கம்ப்ரெஷன் ஜோனில் ஒரு பீமுடைய டெப்த் வந்து எவ்வளவு இருக்குது அப்படின்னு பார்க்குறது தான் வந்து கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். கண்டிஷன் இந்த செக்ஷன் வந்து பேலன்ஸ்டு செக்ஷன். பேலன்ஸ்டு செக்ஷனாக இருந்தால் மட்டும்தான் காங்க்ரீட்லேயும் வந்து கம்ப்ரெஷன் ஜோனில் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகிருக்கும், டென்ஷன் ஜோன்லேயும் ஸ்டீலோடைய மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது தான் அது பேலன்ஸ்டு செக்ஷன். அந்த கண்டிஷனில் மட்டும்தான் இந்த எக்ஸ் மேக்ஸ் ஈக்குவல் டு கேடி அப்படின்ற ஃபார்முலா செல்லும். ஸோ டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ், அதாவது ஒரு பேலன்ஸ்டு செக்ஷனில் மட்டும்தான் கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் பார்த்தோம். இதே வந்து அண்டர் ரீன்ஃபோர்ஸ்டு செக்ஷனாக இருந்தால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய எஃப்சிபிசி அந்த மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகிருக்காது. அப்படி ரீச் ஆகிருக்காத பட்சத்தில் டாப் போர்ஷனில் இருக்கிற அந்த ஸ்ட்ரெஸ் பிளாக் ட்ரையாங்கிள் இருக்குது இல்லைங்களா, அந்த ட்ரையாங்கிளுடைய ஹைட் வந்து ரெடியூஸ் ஆகிருக்கும். அதாவது பீமுடைய கம்ப்ரெஷன் ஜோன் வந்து ஹைட்டு ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸோ பேலன்ஸ்டு செக்ஷனில் எக்ஸ் மேக்ஸ் அதோடைய டெப்த்தாக இருந்தது, இப்போ டெப்த் ரெடியூஸ் ஆனதால் அதை எக்ஸ் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறோம். ஸோ அந்த எக்ஸை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மூமெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் கம்ப்ரெஷன் ஜோன் இஸ் ஈக்குவல் டு மூமெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் டென்ஷன் ஜோன். ஸோ இதில் கம்ப்ரெஷன் ஜோன் என்னது, காங்கிரீட்டுடைய டாப் பார்ட். ஸோ அதோட ஏரியா என்னது, பி இன்ட்டு எக்ஸ். ஸோ பி இன்ட்டு எக்ஸ் வந்து ஏரியா. அந்த ஏரியாவுக்கு எக்ஸ் பார் எங்கே இருக்கும், எக்ஸ் பை 2 இல்லையா, சென்டரில் இருக்கும். டோட்டல் டெப்த் வந்து எக்ஸு, அதில் பாதி எக்ஸ் பை 2. ஸோ ஏரியா வந்து பி இன்ட்டு எக்ஸ் இன்ட்டு
x/2 இதுதான் மூமெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் கம்ப்ரெஷன் ஜோன். ஸோ அதே மாதிரி மூமெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் டென்ஷன் ஜோன் என்னது? டென்ஷன் ஜோன் ஏரியா வந்து m/AST இல்லையா? அந்த m/AST அந்த சென்டர் அந்த கம்ப்ரெஷன் ஜோன் டென்ஷன் ஜோன் டிவைட் பண்ணுற லைன்லேருந்து எவ்வளோ டெப்த்து கீழே இருக்குது? ஸோ டாப்லேருந்து ஸ்மால் டி, இதே கம்ப்ரெஷன் ஜோன் வந்து எக்ஸு. ஸோ அப்போ ரெண்டுத்தோடைய டிஃப்ரென்ஸ் தானே வந்து அந்த பாட்டம் பார்ட்டு. ஸோ அப்போ அந்த d - x தான் வந்து அந்த நடுவில் இருக்கிற லைன்லேருந்து ஸ்டீல் ராட் பொசிஷன் வரைக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். ஸோ m/AST வந்து ஏரியா, டிஸ்டன்ஸ் வந்து d - x. ஸோ மூமெண்ட் ஆஃப் ஏரியா ஆஃப் கம்ப்ரெஷன் ஜோன் b/x இந்த கம்ப்ரெஷன் ஜோன் ப்ளஸ் இந்த சென்டர் லைன்லேருந்து பாதி, ஸோ x/2. அதே மாதிரி டென்ஷன் ஜோனுக்கு m/AST வந்து ஏரியா, ஸோ அதோடைய x பார் வந்து சென்டர்லேருந்து d - x. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் b/x² = m/AST d - x. ஸோ இது ஒரு ஃபார்முலா மாதிரி எடுத்திருக்கோம். இதில் தேவையான டேட்டாவை இன்புட் பண்ணும்போது எக்ஸோட வேல்யூ என்னன்றதை சால்வ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுதான் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் கண்டுபிடிக்கிற ப்ரொசீஜர். நெக்ஸ்ட் ஃபோர்ஸஸ் ஆன் பெண்டிங் மெம்பர். ஸோ அந்த பீமில் ஃபோர்ஸஸ் கம்ப்ரெஷன் ஜோனில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, டென்ஷன் ஜோனில் எவ்வளோ ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது. ஸோ இதை கால்குலேட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா டாப் இந்த ஸ்ட்ரெஸ் டயக்ராமில் பாருங்கள், பீமுடைய கம்ப்ரெஷன் ஜோன் ஸ்டார்டிங், அதாவது அந்த நடுவில் ஒரு லைன் இருக்குது இல்லையா, அந்த லைனில் வந்து ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து 0. இதே பீமுடைய டாப் போர்ஷன் போகும்போது ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து FCBC. ஸோ அப்போ ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 + FCBC / 2. இதுதான் வந்து உங்களுடைய ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ். ஸோ அதாவது பீமுடைய பாட்டமில் 0, பீமுடைய பாட்டம்ன்றத விட பீமுடைய கம்ப்ரெஷன் ஜோனுடைய பாட்டம் ரீஜன் அங்கே வந்து 0, பீமுடைய கம்ப்ரெஷன் ஜோனில் இருக்கக்கூடிய டாப் ரீஜன் அங்கே வந்து FCBC. ஸோ இதோட ஆவரேஜ் வந்து 0 + FCBC / 2. இதுதான் வந்து ஆவரேஜ் ஸ்ட்ரெஸ்ஸு. ஃபோர்ஸ் வந்து என்னது? ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா. ஸோ ஸ்ட்ரெஸ் வந்து முன்னாடியே கண்டுபிடிச்சா 0 + FCBC/2 இன்ட்டு ஏரியா வந்து பார்த்திங்கன்னா விட்த்து வந்து B, டெப்த் வந்து Xmax. அந்த Xmax என்ன சொல்லியிருந்தோம்? KD அப்படின்னு ஒரு ஃபார்முலா சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ இதை சிம்ப்ளிஃபை பண்ணும்போது கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் = FCBC இன்ட்டு B இன்ட்டு KD / 2. இதுதான் வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் இதே டென்சைல் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறோம். டென்சைல் ஃபோர்ஸ் வந்து பாட்டம் ட்ரையாங்கிளில் ஒரே ஒரு லைனில் மட்டும்தான் ஸ்ட்ரெஸ் காமிச்சிருக்கோம், மற்ற எல்லா இடத்துலையும் ஸ்ட்ரெஸ் இல்லை, டாட்டட் லைன் தான் போட்டிருக்கோம். ஸோ அந்த ஒரு லைன், அந்த ஒரு பார்ட்டில் மட்டும்தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா FST / m, அதுதான் ஸ்ட்ரெஸ்ஸோட வேல்யூ. ஏரியா வந்து பார்த்திங்கன்னா m/AST. ஸோ ஸ்ட்ரெஸ் இன்ட்டு ஏரியா வந்து சிம்ப்ளிஃபை பண்ணிங்கன்னா டென்சைல் ஃபோர்ஸ் வந்து FST × AST. இதுதான் டென்சைல் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் வந்து லிவர் ஆர்ம். லிவர் ஆர்ம்னா என்ன அப்படின்னா, ஒரு மூமெண்ட்டுன்றது என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்டன்ஸ். இதுதான் வந்து மூமெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஸோ ஃபோர்ஸ் வந்து இதுக்கு முந்தின ஸ்லைடில் நம்ம கால்குலேட் எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்த்துட்டோம். இப்போ அந்த லிவர் ஆர்ம், அதாவது 2 ஃபோர்ஸ், ஆப்போசிட் ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா? ஒன்று வந்து கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ், இன்னொன்று டென்சைல் ஃபோர்ஸ். ஸோ கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வந்து டுவார்ட்ஸ் லெஃப்ட் ஆக்ட் ஆகுது, டென்சைல் ஃபோர்ஸ் வந்து டுவார்ட்ஸ் ரைட் ஆக்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே ஆப்போசிட் டைரக்ஷன் ஃபோர்ஸஸ் இல்லையா? ஸோ அது ரெண்டுத்துக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணோம்னா தான் நமக்கு வந்து மூமெண்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கிடைக்கும். ஸோ அந்த டிஸ்டன்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் பிளாக்கில் டாப்பில் இருந்து பாட்டம் வரைக்கும் டெப்த் வந்து D. இதில் கம்ப்ரெஷன் ஜோனில் கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் எங்கே ஆக்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாப் ட்ரையாங்கிளில் பாட்டம்லேருந்து, அதாவது அந்த ட்ரையாங்கிளுடைய பேஸ்லேருந்து 1/3 ஆஃப் ஹைட், இதில் தான் வந்து அந்த ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ட்ரையாங்கிளுடைய சிஜி பாயிண்ட் என்னது? 1/3 ஆஃப் ஹைட். இதுதான் வந்து ட்ரையாங்கிளோட சிஜி பாயிண்ட். ஸோ அப்படி இருக்கும்போது ட்ரையாங்கிளோடைய ஹைட் வந்து Xmax. ஸோ அந்த Xmaxில் 1/3 ஆஃப் Xmax, அதாவது x/3. ஸோ அந்த பொசிஷனில் தான் வந்து அந்த கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆக போகுது. நெக்ஸ்ட் டென்சைல் ஃபோர்ஸ் வந்து எக்ஸாக்டாக அந்த ஸ்டீல் ராட் இருக்கக்கூடிய பொசிஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்மால் d - x/3. அதுதான் இந்த பொசிஷனுக்குள்ளே டிஸ்டன்ஸ். ஸ்மால் டின்றது இந்த டோட்டல் ஹைட்டு,
டோட்டல் ஹைட்டு ஸ்மால் டி. இதே வந்து x/3ன்றது வந்து டாப் லைன்லேருந்து, அதாவது பீமுடைய டாப்பில் இருந்து அந்த 1/3 ஆஃப் ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் அந்த பொசிஷன் வரைக்கும் வர்றது வந்து x/3. ஸோ அப்போ டியில் x/3 கழிச்சோம்னா தான் நமக்கு வந்து கம்ப்ரசிவ் ஃபோர்ஸுக்கும் டென்சைல் ஃபோர்ஸுக்கும் இடையில உள்ள டிஸ்டன்ஸ் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்படி போடும்போது தான் z = d - x/3. இந்த d - x/3 சிம்பிளிஃபை பண்ணி பார்க்கும்போது எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மேக்ஸ் என்ன சொல்லியிருந்தோம், kd இல்லையா? ஸோ இதில் டியை காமனாக வெளியே எடுத்திங்கன்னா d × 1 - k/3ன்னு இருக்குது. ஸோ இந்த 1 - k/3 வந்து j அப்படின்ற ஒரு டேர்மால் குறிக்கிறாங்க. ஸோ அப்போ z = jd அப்படின்னு ஷார்ட் ஃபார்மில் ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ z லிவராம் வந்து d - x/3. அந்த d - x/3 வந்து சிம்பிளிஃபை பண்ணி எடுத்துகிட்டு வரும்போது 1 - k/3ன்னு ஒரு டேர்மை ஜேவாக ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு இசட்டோட வேல்யூ வந்து jd அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுறாங்க. ஸோ இப்போது உங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்னேன் அந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா எப்படி டெரைவ் பண்ணுறோன்றது சொல்லியிருந்தேன். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு லிவர் ஆர்ம். கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் என்னது, FCBC B KD/2. ஸோ இது ஏற்கனவே நம்ம கால்குலேட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ FC = FCBC B KD/2. ஸோ அந்த கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் இன்ட்டு JD போட்டோம் அப்படின்னா அதுதான் வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா. நெக்ஸ்ட் அதே மாதிரி டென்சைல் ஃபோர்ஸ் = FST இன்ட்டு AST சொல்லியிருந்தோம் இல்லையா? ஸோ அந்த வேல்யூ இன்ட்டு JD. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டென்சைல் ஃபோர்ஸ் பயன்படுத்தி வரக்கூடிய மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் ஃபார்முலா. அண்ட் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பேலன்ஸ்டு செக்ஷனுக்கு தான் உங்களுக்கு வந்து ரெண்டில் எந்த ஃபார்முலா வேணாலும் பயன்படுத்தலாம். அண்டர் ரீன்ஃபோர்ஸ்டு செக்ஷனாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் வந்து காங்கிரீட், அதாவது கம்ப்ரெசிவ் ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ஃபார்முலாவை பயன்படுத்த முடியாது. டென்சைல் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய இந்த ரெண்டாவது ஃபார்முலாவை தான் பயன்படுத்த முடியும். ரீன்ஃபோர்ஸ்டு செக்ஷனில் டென்சைல் ஃபோர்ஸோடு வரக்கூடிய ஃபார்முலா பயன்படுத்த முடியாது. கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் வச்சு பயன்படுத்தக்கூடிய இந்த ஃபார்முலாவை மட்டும்தான் வந்து பயன்படுத்த முடியும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ். பேலன்ஸ்டு செக்ஷனில் வந்து ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸுமே ஒரே டைமில் பர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகிடும். ஸோ அப்படி இருக்கும்போது ரெண்டு ஃபார்முலாவுமே யூஸ் பண்ணலாம். அண்டர் ரீன்ஃபோர்ஸ்டு செக்ஷனில் ஸ்டீலுக்கு மட்டும்தான் வந்து மேக்ஸிமம் பர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகிருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது டென்சைல் ஃபோர்ஸ் வச்சு இருக்கக்கூடிய ஃபார்முலா மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ஓவர் ரீன்ஃபோர்ஸ்டு செக்ஷனில் காங்கிரீட் வந்து மேக்ஸிமம் பர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகிருக்கும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு கம்ப்ரசிவ் ஃபோர்ஸ் பயன்படுத்தி எடுத்துக்கக்கூடிய ஃபார்முலாவை மட்டும்தான் வந்து யூஸ் பண்ண முடியும். பேலன்ஸ்டு செக்ஷனில் ரெண்டு செக்ஷனும் ஒரே டைமில் ஃபெயில் ஆகும். ரீசன் மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட் ஸ்டீலும் ரீச் ஆகிருக்கும், காங்கிரீட்டும் ரீச் ஆகிருக்கும். அண்டர் ரீன்ஃபோர்ஸ்டு செக்ஷனில் ஸ்டீல் வந்து ஃபஸ்ட்டு பெர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகிருக்கும். ஸோ அதனால் அதுதான் வந்து ஃபெயில் ஆகும். காங்கிரீட்டில் வந்து மேக்ஸிமம் பெர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகிருக்காது. ஸோ காங்கிரீட் சேஃபாக இருக்கும். ஸ்டீல் ஃபெயில் ஆகிறதால அது நீண்டு பொறுமையாக தான் ஃபெயில் ஆகும். ஸோ இது வந்து டக்டைல் ஃபெயிலியர். ஸோ பொறுமையாக தான் ஏற்படும். இதே வந்து ஓவர் ரீன்ஃபோர்ஸ்டு செக்ஷனாக இருந்ததுன்னா அதில் வந்து காங்கிரீட்டில் மேக்ஸிமம் பர்மிசிபிள் லிமிட் ஃபஸ்ட்டு ரீச் ஆகிடும். இதே ஸ்டீல் வந்து மேக்ஸிமம் பர்மிசிபிள் லிமிட் ரீச் ஆகிருக்காது. ஸோ அந்த பட்சத்தில் காங்கிரீட் ஃபஸ்ட்டு ஃபெயில் ஆகிடும். ஸோ காங்கிரீட் ஃபெயில் ஆச்சுன்னா அது பிரிட்டில் ஃபெயிலியர். ஸோ உடனே நொறுங்கி ஃபெயில் ஆகிடும். அது வந்து மற்ற செக்ஷனை கம்பேர் பண்ணும்போது சேஃப் கிடையாது. ஸோ எண்ட் ஆஃப் செஷன். ஸோ இன்றைக்கி வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் இருக்கக்கூடிய பிரின்சிபிள்ஸ்லாம் பார்த்துருந்தோம். ஸோ இதில் மெயினாக பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபஸ்ட் அசம்ஷன்ஸ். ஸோ அது ஒரு இம்பார்ட்டண்ட் பார்ட். நெக்ஸ்ட் உங்களுடைய டைப்ஸ் ஆஃப் செக்ஷன் சொல்லியிருந்தோம். அதாவது கிராக்டு அண்ட் அன்கிராக்டு செக்ஷன், அதே மாதிரி பேலன்ஸ்டு, அண்டர் ரீன்ஃபோர்ஸ்டு, ஓவர் ரீன்ஃபோர்ஸ் செக்ஷன் சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட் கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். எதுக்காகனா கம்ப்ரெஷன் ஜோன் டெப்த் எவ்வளோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கிரிட்டிக்கல் டெப்த் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ் சொல்லியிருந்தோம். நெக்ஸ்ட்டு இதே வந்து அண்டர் ரீன்ஃபோர்ஸ்டு, ஓவர் ரீன்ஃபோர்ஸ் செக்ஷனாக இருந்தால் அந்த எக்ஸ்மேக்ஸ் வேல்யூ குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருந்தோம், எக்ஸ் வேல்யூன்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அந்த ஃபார்முலா எப்படி வந்ததுன்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட் உங்களுடைய கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் எவ்வளவு, டென்சைல் ஃபோர்ஸ் எவ்வளவு, அதை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்றத பார்த்துருந்தோம். அதுக்கு அடுத்தது மூமெண்ட் கால்குலேஷனுக்காக கம்ப்ரெசிவ் ஃபோர்ஸ் எந்த லொக்கேஷனில் ஆக்ட் ஆகுது, டென்சைல் ஃபோர்ஸ் எந்த லொக்கேஷனில் ஆக்ட் ஆகுது, அந்த ரெண்டு ஃபோர்ஸுக்கும் இடையில என்ன டிஸ்டன்ஸ், அதுதான் வந்து லீவர் ஆர்ம் அப்படின்னு பார்த்துருந்தோம். நெக்ஸ்ட்
கம்ப்ரசிவ் ஃபோர்ஸையும் லிவராமையும் மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு மொமெண்ட் வேல்யூ கிடைக்கும். அந்த மொமெண்ட் தான் வந்து மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ், அந்த பீம் தாங்கக்கூடிய மொமெண்ட். ஸோ ஒரு சிம்பிளி சப்போர்ட்டட் பீம் மேலே ஒரு பாயிண்ட் லோட் அப்ளை பண்ணிங்கன்னா WL/4 மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் இல்லையா, அதே மாதிரி UDL அப்ளை பண்ணிங்கன்னா WL²/8. ஸோ இந்த மேக்ஸிமம் பெண்டிங் மூமெண்ட் அதில் வருது அப்படின்னா எவ்வளோ வேல்யூ வருதோ அது இந்த பீம் தாங்குமா அப்படின்னு கண்டுபிடிக்கிறது தான் அந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ அந்த மொமெண்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணுன்ற ப்ரொசீஜர்ஸ் தான் இப்போ பார்த்தோம். ஸோ இதில் எதுவுமே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் வந்து டிப்ளமோ சிலபஸில் கிடையாது. உங்களுக்கு டிப்ளமோ சிலபஸில் லிமிட் ஸ்டேட் மெத்தடில் உள்ள ப்ராப்ளம்ஸ் தான் உங்களுக்கு சிலபஸில் உண்டு. ஸோ எதுக்காக இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட் அப்படின்னா அதோட பிரின்சிபல்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இன்னும் ஒரு சில ஸ்ட்ரக்சர்ஸ் கண்டிப்பாக ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடில் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதனால் இந்த பேசிக் பிரின்சிபல்ஸ் தெரிஞ்சிருக்கணும். ப்ளஸ் உங்களுடைய 2 மார்க் 3 மார்க்கில் வந்து ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தட்லேருந்து கொஷின்ஸ் வரலாம். ஸோ இந்த கிளாஸ் இந்த ஒர்க்கிங் ஸ்ட்ரெஸ் மெத்தடோட ஃபினிஷ் ஆகுது. நெக்ஸ்ட் கிளாஸில் லிமிட் ஸ்டேட் மெத்தட் கண்டினியூ பண்ணுறேன். தேங்க்யூ.